ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. பொதுவாக வீரப்பனார் கள்ள தூங்கி எந்திரிச்சா தேநீர் குடிப்பதை வழக்கமாக வைத்திருப்பார். கட்டச்சாயான்னு சொல்லுவோமே, அதை அள்ளி தேவையான அளவுக்கு போட்டு தண்ணியில் கரைச்சி அதை கொதிக்க வச்சு அப்படி தான் தொடங்கும் காலையில். வீரப்பனார் எது கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார். கிடச்சிருச்சேங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிட மாட்டோம். சுத்தம்னு சொல்கிறாங்க, சுட்டான்னு சொல்கிறாங்க, அது எப்படிலாம் சுட்டுருப்பாங்க நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் காட்டணும், அவ்வளோதானே. அவரை பொறுத்தவரை என்னென்னா மாமிசங்கள் நல்லா சாப்பிடுவார். ஒரு தட்டு முழுக்க கறி இருக்கும், மான் கறி நல்லா சாப்பிடுவார். அதை விட மலை நீள் இருக்கு பாருங்க, அது விரும்பி சாப்பிடுவார். இந்த சூறாமன்றின்னு ஒன்று இருக்கும், முள்ளமன்றின்னு ஒரு வகை. முள்ளமன்றி உங்களுக்கு தெரியும். முள்ளமன்றி கறி யார் சமைச்சாலும் வேர் வாசம் அடிக்கும். அது வேர்களை மட்டுமே திங்கக்கூடிய ஒரு உயிரினம். பெரிய பெரிய மாமிசங்கள் சாப்பிட போகிறாரு அப்படின்னா, நிறைய மானோ அல்லது கடத்தியோ கொண்ட குறையோ ஏதோ ஒன்று கிளாடோ அடிக்கிறோம் அப்படின்னா கூட அவர் என்ன செய்வார்னா, அந்த கொழுப்பை தனியாக அறுத்து எடுத்துப்பார். கீழே தீயை வச்சு கொளுத்துனாருன்னா அது உருகும் பாருங்க. அந்த நெய்யை தட்டில் பிடிப்பாரு, பிடிச்சி சுட சுட திம்பார், அதை வலிச்சு வலிச்சு திம்பார். கருங்குரங்கு கறி ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்டாவே அவர் விட மாட்டார், அள்ளி வச்சுக்கிட்டு திம்பார். உடம்பெல்லாம் பிடிச்சோம்னா அது மெல்றதுக்கு ஏதோ ஒரு திருக்க மீன் திங்கிறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுக்கு முட்டுக்குன்னு போட்டு கட்டிச்சு அதை நொறுக்கி கடத்தி அடிக்கிறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 200 கிலோ தேரும். இந்த 200 கிலோ தேர்றதையும் நம்ம சமைக்க முடியாது. மரம் முழுக்க கறியை தொங்க விட்டு அதை காய வச்சு அதுலேருந்து நம்ம சமைக்கும் போது அதை ருசிச்சு சாப்பிடுவார். குழம்பையே ஊற்றிக்கிட்டு குடிப்பார். மக்கிய நாள் பார்த்தா வயிற்றால போய் கிடப்பார். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேனை வலிச்சு அதை புளியிறம் பாருங்கள், புளிஞ்சு சக்கையாக இருக்கும் பாருங்கள், அதை போய் தின்னுக்கிட்டு இருப்பார். சளிப்புன்னு மின்னுக்கிட்டு இருப்பார். அந்த குஞ்சை அப்படியே போட்டு மென்று திம்பார். அது பாலாக வரும். எதிர்கொட்டாயில் இருக்கிற சேர்த்து குளிக்கிறோம், சிலப்புன்னு தின்னு பார்த்தா 10 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தா ஓன்னு அப்படியே அந்த மலையே அதிர்ற மாதிரி போய் வாங்கி இருப்பார். அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீரப்பனுடைய வேட்டை பயணத்தை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அவரோட உணவு முறை எப்படி இருக்கும்னு நேயர்களுக்காக சொல்லுங்க. அவருடைய ஒவ்வொரு வாழ்வை பற்றியும் நாம் பேசுகிற போது எதை பேசுவது எதை விடுவது என்கிற ஒரு மனநிலையில்தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். நான் முதலாக அவரை சந்தித்த போது தாளவாடி வனப்பகுதியில் பசியோடு போகிறோம். அப்போ ஒரு ஈய பாத்திரத்தில் சோறு, இன்னொரு ஈய பாத்திரத்தில் சாம்பார், வெங்காயம் மட்டுமே இருக்கும், தாளிப்பு பொருட்களோடு இருக்கக்கூடிய ஒரு சாம்பார், காய்கறி எல்லாம் இல்லை, பருப்பு சாம்பார். பசியில் பல்ல துலக்கிட்டு சாப்பிட்ருவோம்னு போய் உட்காந்து அள்ளி போட்டு சாப்பிடும்போது முதலாக சாப்பிடும்போது எனக்கு ஒரு விதமான ஒரு மனப்புழுக்கம் இருந்தது. காரணம், நாம் வேறு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெவ்வேறு சூழலில் இருந்துட்டு பால்வாடி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவன் தான் இருந்தாலும் கூட, ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்தாலும் கூட, காட்டில் சாப்பிட்ட அனுபவங்கிறது புதுமையான அனுபவம். ஈழத்தில் சாப்பிட்ட சாப்பாடுகள் வேறு. இங்கே இப்படி சாப்பிடும்போது ஒரு சில்னஸ், குளிரூட்டி, அதாவது பிரிட்ஜுகளை வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நான் போனது அந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் போகும்போது பனி கூடுதலான விஷயமாக பெய்துக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த குளிர்ச்சியாக இருந்தது. சாப்பிடும்போது அவ்வளோ வயசுத்தன்மையாக இருந்தது. அப்போ பருப்பு சாம்பார் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் முதலாக அன்றைக்கி பண்ணிட்டேன். பொதுவாக வீரப்பனார் பல்வேறு முறையில் அந்த தின்பண்டங்கள் வரும் எப்போதுமே காட்டுக்குள்ளே. கள்ள தூங்கி எந்திரிச்சா தேநீர் குடிப்பதை வழக்கமாக வைத்திருப்பார். கட்டச்சாயான்னு சொல்லுவோமே, பால் பவுடர்கள் வரும். ஓகே. அதை அள்ளி தேவையான அளவுக்கு போட்டு தண்ணியில் கரைச்சி அதை கொதிக்க வச்சு, டீ தூள் கிடைச்சா டீ தூள் போடுவோம், டீயாக போடுவோம். அப்படி அது கிடைக்கல அப்படின்னா அது பாலாக போட்டுருவோம். அப்படி தான் தொடங்கும் காலையில். அதற்கு பிறகு பார்த்தா சாப்பாடை ஆக்க ஆரம்பிச்சிடுவோம். சாம்பார் சாம்பார் மட்டும்தான், அவ்வளோதான், காய்கறியெல்லாம் இருக்காது. அதுவே ஒரு சுவையை கொடுக்கும். வீரப்பனார் எது கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார். ஏன்னா அவர் அந்த நேரம் பசிங்கிறது, ஒரு நேரம் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்போம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிடுவோம். கிடச்சிருச்சேங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிட்ற மாட்டோம். ஏன்னா அந்த உணவுங்கிறது காடுகளில் ரொம்ப முக்கியமானது. அவரை பொறுத்தவரை என்னென்னா மாமிசங்கள் நல்லா சாப்பிடுவார்.
கறியை சாப்பிடுவோம், சோறை தொட்டுக்குவோம். ஒரு தட்டு முழுக்க கறி இருக்கும். குடும்பனவரை அவருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கறி எதுன்னா மான் கறி நல்லா சாப்பிடுவார். அதை விட மலா நீள் இருக்கு பாருங்கள், அது விரும்பி சாப்பிடுவார். குடும்பனவரை அங்கே வந்து கடத்தி, கலைமான், புள்ளிமான், கொண்டக்கொரை, கெளாடு, உடும்பு, பரப்பனவில் வந்து மயில், காட்டுக்கோழி, இப்படி எல்லாமே சாப்பிடுவார். சாப்பிட்டாலும் கூட இந்த சூறாமன்றின்னு ஒன்று இருக்கும், முள்ளமன்றின்னு ஒரு வகை. முள்ளமன்றி உங்களுக்கு தெரியும். முள்ளமன்றி கறி யார் சமைச்சாலும் அதில் வந்து என்ன செய்வார்னா வெள்ளை சக்கரை இருக்குது பாருங்க, அஸ்கா, அதை போட்டு சாப்பிடுவார். அதுக்கு என்ன காரணம்னா அந்த முள்ளமன்றி வந்து வேர் வாசம் அடிக்கும். அது வேர்களை மட்டுமே திங்கக்கூடிய ஒரு உயிரினம். அந்த என்னதான் நீங்கள் அலசிட்டு குழம்பு வச்சா கூட, அங்கே அலசுகிற பழக்கம் இல்லை, கறியை அலசி குழம்பு வைக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா தண்ணி அதுக்காக தேட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தண்ணி கிடச்சா அலசிடுவோம். அப்போ வந்து இந்த முள்ளமன்றி கறி வந்து சாப்பிடும்போது என்ன செய்வார்னா சர்க்கரை போட்டு சாப்பிடுவார். ஆனால் நான் சமைச்சா சர்க்கரை போட மாட்டார். ஏன்னா நான் பிறப்பாலேயே செட்டிநாடு சீமையிலேருந்து பிறந்து போனதுனால சமையல் எனக்கு கை வந்த கலை. அப்படி அது முள்ளமன்றி அடிச்சுட்டு வந்தாருன்னா அவரே சொல்லுவாப்பா, கருப்பை சமைக்க சொல்லுங்கப்பா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிம்பார். என்ன நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, டெக்னிக்கலாக செய்கிறது தான். புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி விட்ருவேன். புளியை கரைச்சோம்னா கறியில் இருக்கிற எந்த வாசமும் வெளியில் வராது. அதனுடைய தன்மை அது குறைச்சிடும். இதுதான் அது அதில் உள்ள சமையல் முறையில் ஒரு விஷயம். அப்போ நல்லா சாப்பிட்டு தட்டிட்டு சாப்பிடுவார். இந்த மாமிசம், பெரிய பெரிய மாமிசங்கள் சாப்பிட போகிறாரு அப்படின்னா நிறைய மானோ அல்லது கடத்தியோ கொண்டக்கோரையோ ஏதோ ஒன்று கிளாடோ அடிக்கிறோம் அப்படின்னா கூட அவர் என்ன செய்வார்னா அந்த கொழுப்பு இருக்குது பாருங்கள், கொழுப்பை தனியாக அறுத்து எடுத்துப்பார். எடுத்து அதை தனியாக என்ன செய்வார், காய வச்சு 3 நாள் 4 நாள் வெயில் காய்ச்சல், பாறை காய்ச்சலில் போடுவாங்க. அதை காய்ச்சி என்ன செய்வாங்கன்னா இந்த மூங்கி குச்சி இருக்குது பாருங்கள், சின்ன குச்சி, அந்த குச்சியில் வந்து கோர்த்துருவார் எல்லாத்தையும். இந்த பக்கம் இந்த இவ்வளோ உயரத்தில் கல் அடிக்கிறவார், இந்த பக்கம் இவ்வளோ உயரத்தில் கல் அடிக்கிட்டு நடுவில் அந்த குச்சியில் அப்படி வச்சுட்டாருன்னா அந்த இதெல்லாம் தொங்கும், கொழுப்பெல்லாம். கீழே தீயை வச்சு கொளுத்துனாருன்னா அது உருகும் பாருங்கள். அந்த நெய்யை தட்டில் பிடிப்பார், பிடிச்சி சுட சுட திம்பார், அதை வலிச்சு வலிச்சு திம்பார். ரொம்ப ருசியாக சாப்பிடுவார். அது சுட்டாலும் அப்பா சுடு பிடிச்சிப்பா அப்படிம்பார். அந்த கொழுப்புகளை எந்த கொழுப்பாக இருந்தாலும் விரும்பிச்சா. அதே மாதிரி பாருங்கள், முஸ்கோந்தின்னு சொல்லுவோம் காடுகளில். முஸ்கோந்தினா கருங்குரங்கு. இந்த கருங்குரங்கு வந்து கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்டாவே அவர் விட மாட்டார், அள்ளி வச்சுக்கிட்டு திம்பார். குடும்பமானவரை காடுகளில் வந்து சக்தி மசாலா பொடி தான் பயன்படுத்துவோம். வேறு எந்த பொடியும் அங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சக்தி மசாலா, மஞ்சள் பொடி, மட்டன் பொடி, சிக்கன் பொடின்னு எல்லா பொடியும் இங்கே வந்துடும். அந்த சிட்டை எழுதும் போது எழுதிடுவேன், எல்லாத்தையும் எழுதிடுவேன். அப்போ வந்து அவர் என்ன செய்வார்னா என்ன தான் நம்ம சமைச்சாலும் கூட குழம்பு கொஞ்சம் தட்டில் ஊற்றிக்கிட்டு அந்த அந்த கேழ்வரகு களி இருக்குது தெரியுங்களா, அந்த களியை உருட்டுவோம். அது அவரே செய்வார். எனக்கெல்லாம் அது செய்ய தெரியாது. களியை வந்து நம்ம பக்குவமாக கிண்ட தெரியாது எனக்கெல்லாம். அவருக்கு உட்காந்து கிண்டுவார் பக்குவமாக. 2 குச்சி, கவன குச்சியை உள்ளே விட்டுக்கிட்டு அப்படி போட்டு அதை கிண்டி அந்த சுட 2 கையும் போட்டு உருட்டுவாங்க. நம்ம வந்து வல்லாங்கை இடது கையை வந்து பயன்படுத்துவதில் உணவுப் பொருட்களை சங்கடப்படுவோம். அங்கே அதெல்லாம் கிடையாது. 2 கையிலையும் போட்டு அப்படியே உருட்டி ஆளுக்கு தட்டி உருண்டை அப்படி கொடுத்து வச்சாங்கன்னா அதில் அந்த கறி குழம்பை ஊற்றி இப்படி வச்சுட்டு ஒரு அமுக்குவார். குழி வைப்பார், அதில் ஊற்றுவார். ஊற்றிட்டு அதை சைட்லேருந்து அந்த உருண்டையை ஒவ்வொரு உருண்டையாக பிரித்து அப்படியே லவக்குன்னு முழுங்குறது. மென்னெல்லாம் திங்க முடியாது. உருட்டி அந்த மான்கறியோ அல்லது கடத்தி கறியோ அல்லது முஸ்கோந்தி கறி ஏதோ ஒரு கறி இருக்குன்னா அதை தொட்டு அப்படியே விழுக்குன்னு விழுங்குறது. அப்படி ஒரு உணவை அவர் தயார் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கடத்தி அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 200 கிலோ தேரும். இந்த 200 கிலோ தேர்றதையும் நம்ம சமைக்க முடியாது. அப்போ என்ன செய்வார்னா ஒரு மரம் முழுக்க கறியை தொங்க விட்டு அதை காய வச்சு அதை துண்டு துண்டமாக வெட்டி அதை வந்து போட்டு என்ன பண்ணுவார்னா அதுலேருந்து நம்ம சமைக்கும்போது அதை ருசித்து சாப்பிடுவார். குழம்பையே ஊற்றிக்கிட்டு குடிப்பார். மக்கிய நாள் பார்த்தா வயிற்றால போய் கிடப்பார். இவருக்கு ஒரு நகைச்சுவை மனிதரும் கூட. அவர் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் இப்போ உடும்பெல்லாம் பிடிச்சோம்னா அவர் என்ன செய்வார்னா அந்த அடிவால் பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து எலும்பும் சதையுமாக கலந்த பகுதியாக அது இருக்கும். அது மெல்றதுக்கு ஏதோ ஒரு திருக்க மீன் திங்கிறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
போட்டு அதை வந்து கட்டுக்கு முட்டுக்குன்னு போட்டு கட்டிச்சு அதை நுறுக்கி திம்பார். ரொம்ப ருசிச்சு திம்பார். அதை உட்காந்துக்கிட்டு அந்த திங்கிற வதம் வந்து ரொம்ப அழகாக உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முயல் கறி எப்போதுமே தொடுறதில்ல, அது சூடு, உடம்பு சூடுன்னு தொடுறதில்ல. ஆனால் முயல் கறியே ஒரு சில இடங்களில் சாப்பிடுவோம், அதிகமாக அவர் அதை தொட மாட்டார். காடுகளில் சுண்டக்காய் கிடைக்குது அப்படின்னா அதை என்னதுன்னா சாம்பாரில் போடுங்கப்பா, அது நல்லா இருக்கும்னா. மாங்காய் வெட்டி சாம்பார் சாப்பிடுவோம் சீசனில், மாங்காயை வெட்டி சாம்பார் வச்சிடுறது. அதே மாதிரி அத்திக்காயை பிடுங்கி சாம்பார் வைக்கிறது, இதெல்லாம் காடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அப்போ வந்து இவர் விரும்பி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தேன் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தேன் பெரிய தேன் இப்படி தூங்கும், அதில் காவாசி தான் தேன் இருக்கும். அதில் இன்னொரு காவாசி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அந்த மகரந்தங்கள் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தேனுடைய குஞ்சுகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த தேனாடையில் எம்டி ஓட்டைகள் இருக்கும். அதில் வந்து முட்டையிடுவதற்காகவோ குஞ்சு பொரிக்கிறதுக்காகவோ அந்த இடத்த அது வச்சுருக்கும். இல்லைன்னா அதில் ராணி தேனீக்களை கொண்டாந்து வச்சுருக்கோம், அதுக்கு மட்டும் அதில் உயிர் வாழ்ந்துட்டு. இப்போ என்ன செய்வோம்னா மேலே தேனோட ஒரு கத்தி வச்சு இப்படி கிழித்து கீழே போட்டுட்டு தேனை வலிச்சிருவாங்க. தேனை வலித்து அதை புளியிறம் பாருங்கள், புளிஞ்சு சக்கையாக இருக்கும் பாருங்கள், அதை போய் தின்னுக்கிட்டு இருப்பார். சளிப்புன்னு மின்னுக்கிட்டு இருப்பார். மென்று அதை தின்னு துப்பிடுவார். அந்த தேன் குஞ்சு பாருங்கள் வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிற குஞ்சு என்ன செய்வார்னா சாயங்காலமாக இந்நேரமாக இன்னும் கொஞ்சம் நேரம் போணுச்சுன்னான்னு வச்சுங்களேன், ஒரு 6 மணி 7 மணிக்கு என்ன செய்வார்னா, என்ன டேஸ்ட்டாப்பா அப்படிம்பார். அந்த குஞ்சை அப்படியே போட்டு மென்று திம்பார். அது பாலாக வரும். தின்றுவார். தின்னுட்டு அப்படிம்பார். இரவு 9 மணி வரைக்கும் கதை அடிப்பார். 10 மணிக்கு கதையெல்லாம் முடிஞ்சிடும். அதில் சிறுமிக்கிட்டே கிடப்பார். அப்படின்னு சிறுமிக்கிட்டே கிடப்பார். எதிர்கொட்டாயில் இருக்கிற சேர்த்து குளிச்சிடும். செலப்புன்னு தின்னு கொஞ்சம் நேரத்தில் வாரு கதையை அப்படிம்பார். பார்த்தா 10 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தா ஓன்னு அப்படியே அந்த மலையே அதிர்ற மாதிரி போய் வாந்தி எடுப்பார். சொன்னல பாரு, இந்த போலீஸ்கார பசங்களை கூட்டியாந்து விட போகிறாரு, காடே அதிர்ந்து பாரு அப்படிம்பார். அப்படியே கண்ணீர் ஊற்றும் வாந்தி எடுத்து, வாயிலேருந்து வாணியாக ஊற்றும். ஆடோ அப்பா ஆத்தாப்பின் சூவனமே விட்டு போச்சப்பா அப்படிம்பார் கக்கி விட்டு வந்து. நாங்கள் எல்லோரும் படுத்து கிடப்போம். இது எப்போதும் இயல்பாக நடக்கிறதானே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் பார்த்தா சட்டியை உருட்டுற சத்தம் கேட்கும். என்னடா பண்ணுற அப்படிம்பார் சேத்துக்குடி. என்னடா அப்படிம்பார். சட்டியை உருட்டுறது நான் திருப்பி அந்த தேனாடை எடுத்து வாந்தி எடுத்து முடித்து கண்ணீரே ஊற்றுற அளவுக்கு வாந்தி எடுத்துருப்பார். திருப்பியும் அந்த தேனாடையை போய் உட்காந்துட்டு தின்னுக்கிட்டு இருப்பார். செலுப்புன்னு. என்னண்ணா பண்ணுற, என்னண்ணா திங்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்லைப்பா வாந்தி எடுத்ததில் பசி வந்துருச்சுப்பா, நான் இன்னும் கொஞ்சம் தின்றுவோம் தாப்பா திங்கிறேன். சோறை போட்டு தின்னு, அது வேண்டாப்பா இந்த குஞ்சை தின்னுக்கிட்டு திருப்பியும் வாந்தி எடுத்துகிட்டு கிடப்பார். பிடிக்குது ஆனால் ஒத்துக்கலை, திம்பார். சிறப்பான உணவு அருந்தும் முறையை வந்து எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி சார்.